Respected chairman, sir, all our athletes, my dear friends, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது. இன்ஜுரி அதுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் எப்போவுமே ஃபேமிலி ஹை ஃபேமிலிலையும் இருக்குது, ஆனால் நார்மலாக ஒரு ஃபேமிலிலையும் இருக்குது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் என்னை வந்து பண்ணுறதுன்னு கேட்டது ரொம்ப சந்தோஷம். ஐ விஷ் ஆல் குட் லக். நான் சென்னையில் வந்தது 91. கேரளா தான் பிறந்தது, எல்லாம் மலையாளி தான். ஆனால் 91 35 இயர்ஸாக சென்னையில் இருக்குது. நான் கோஆப்ரேஷனில் ஒர்க் பண்ணுறேன். சென்னை வந்து 91 92 அப்போ கேரளாவுக்கு தான் ரெஸ்பெக்ட் இதை ஓடியிருக்கேன், ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் 93லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அப்புறம் நான் இங்கே இருக்குதுன்னு நினச்சி 4 வருஷம் 93, 94, 95, 96 4 வருஷம் தமிழ்நாட்டுக்கு தான் நான் ஓடி இருக்குது. இப்போவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா கமிட்டியில் ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில் எல்லாம் என்ன இருக்குது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நல்ல இந்த ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது நிறைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கவர்மெண்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. பசங்களுக்கு எப்ரோட் போய் 1,30,00,000 கொடுக்குது. எப்ரோட் போய் ட்ரைனிங் பண்ணதுக்கு நிறைய 10 lakhs அந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குது. அதனால இப்போ அத்லெட்ஸ் நம்ம பண்ண டைமில் அத்லெட்ஸுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அப்படி கிடையாது. ஒலிம்பிக்ஸ்லேயே அத்லெட்டிக்ஸ்லேயே 6 பேர் போயிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நானும் தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டேன். கேரளாவில் நாங்கள் எல்லாம் ஓடுவோம். அந்த டைம்லெல்லாம் நானும் பிடி உஷா 2 வருஷமாக ஒலிம்பிக்ஸில் ஃபைனல் வரும்போது நாங்கள் 3 பேர் கேரளாவிலேருந்து இருக்கோம். இப்போ இந்த வாட்டி கேரளாவில் லேடிஸே இல்லை ரிலேட்டிவ்களெல்லாம். அது பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்குது, அது வந்து சந்தோஷமாக இருக்குது. நான் 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்குது. அப்போ ப்ராக்டிஸ் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ராக்டிஸ் அங்கே ஸ்போர்ட்ஸ் டிவிஷனில். அப்போ மாஸ்கோ அப்போ பேப்பர் பார்க்கும்போது இன்றைக்கி ஸ்கூல் ஹாலிடேன்னு சொல்லும்போது பயங்கர சந்தோஷம். மாஸ்கோ ஒலிம்பிக்ஸுக்கு ஹாக்கி டீமுக்கு கோல்டு மெடல் கிடச்சிது. அப்படி கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ப்ரவுட் மூமெண்ட் இருந்தது. அப்புறம் நாங்களெல்லாம் லேடிஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்துச்சு, நமக்கு யாருக்காவது ஒலிம்பிக்ஸ் பார்க்க முடியுமா, ஒலிம்பிக்ஸ் ஓட முடியுமா அப்படியே சொல்லிட்டு இருந்துச்சு. கோல்ட் கிரேஸ்னால எனக்கு 4 ஒலிம்பிக்ஸ் ஃபஸ்ட் இந்தியன் 4 ஒலிம்பிக்ஸாக கண்டினியூஸாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 84 அப்போ 18 இயர்ஸ் தான் இருந்தது. அந்த ஒலிம்பிக்ஸில் செமிஃபைனல் ஓடுனா ஃபஸ்ட் இந்தியன் வின். அந்த ஒரு அதுக்கப்புறம் தான் பிடியூஷன் வந்தது. அப்புறம் நாங்கள் ரிலேட்டிவ் 4 to 400 ரிலேட்டிவ் மைசர் பிடி உஷா, எம்டி வல்சம்மா, வந்தனா ராவ். நாங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இந்தியன் விமன் டீம் என்டர் த ஃபைனலில். அப்புறம் 1988 நான் ரிலே 4 to 4 ரிலே 800 மீட்டர் ஓடியாச்சு. 88 800 மீட்டர் ரிலே ஓடியாச்சு. அப்புறம் 92 2 அத்லெட்ஸு தான் ரிலேட்டிவ் நினப்பில்லை. அதனால 800 மட்டும் தான். அங்கேயும் நான் என்னோட பெட்டர் டைமிங் நேஷனல் கால்குலேட் பண்ணியாச்சு. 92 பார்சிலோனா என்னோட ப்ரௌட் மூமெண்ட்னு சொல்லிடலாம். நான் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் கேப்டன் ஆஃப் த இந்தியன் டீம். ஃப்ளாக் ராலி பண்ணி இந்த ஒரு இன்க்ளூசிவ் போட்டில் தான் இருந்தது. அப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நடந்து போகும். அது ப்ரௌட் மூமெண்ட்டு. நான் வேர்ல்டு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு மாதிரி எனக்கு தெரிஞ்சது 92 பார்சிலோனா. அப்புறம் 96 அட்லாண்டா ஒலிம்பிக்ஸு கண்டினியூஸாக 18-20 வருஷம் நம்ம நாட்டுக்காக ஓடி இருக்கு. மோர் தென் 80 இன்டர்நேஷ்னல் மெடல் நம்ம நாட்டுக்காக வாங்கியிருக்குது. டெய்லி 20 கிலோமீட்டரில் ஓடிட்டு இருந்துச்சு. மார்னிங் 4 hours, ஈவினிங் 4 hours. அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த லெவலில். அப்போல்லாம் டிவி பார்க்கறதில்ல, ஒன்றும் இல்லையா. அப்படி தான் ஃபுல் டைம் பட்டியாலா ஜாம்பு இல்லை பெங்களூர் அந்த மாதிரி. இந்த மாதிரி இப்போ இருக்குது. இப்போ எல்லாருக்கும் எல்லா அத்லீட்ஸும் ஃப்ளைட்டில் போக எல்லாம் இருக்கும். நாங்களெல்லாம் ட்ரெயினு சில டைம் வித்தவுட் ரிசர்வேஷன். அந்த ஒலிம்பிக்ஸுக்கு அப்புறம் அப்படி தான் இருந்தது. இப்போ எல்லாம் ப்ரைவேட் ஆள்கார் எல்லாருமே இதை என்கரேஜ் பண்ணுது ஸ்போர்ட்ஸ் பர்சனை. அது ரொம்ப பார்க்கும்போதே நமக்கு சந்தோஷம். எனக்கு வருஷம் பண்ணியது ஒரு வாட்டி தான். ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜரி ஒன்றும் வரலையா. இப்போ தான் காலெல்லாம் வருது.
59+ ஆயிடுச்சு எனக்கு. அந்த டைமில் காட் கிரேஸ் எனக்கு ஒரு இன்ஜுரியும் வரலையா. 20 வருஷம் நம்ம நாட்டுக்காக ஓடி இருக்கா. அப்போ ஒன்றும் ஒரு இன்ஜுரியும் வரல. இப்போ தான் கொஞ்சம் கால் வலி வேரிக்கோஸ் இது அந்த மாதிரி இல்லை. நான் இவ்வளோ வருஷம் ஓடி இருக்கோம். அது நல்லா இருக்கும். ஈவன் என்னோட மேரேஜ் ஆயிடுச்சதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கேம்பு போய் அந்த ஏஷியன் மீட்டுக்கு 2 கோல்டு 1 சில்வரும் வாங்கிடுச்சு. அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நார்மலாக அந்த டைமில் வந்து யாரும் லேடிஸு இப்போ சானியா மர்சா அந்த மாதிரி நிறைய பேர் வருது. அந்த டைம் யாருமே குழந்தை பிறந்ததுக்கு வெளியே வர மாட்டேன். இப்போ நான் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஷையாக இருந்துச்சு. அப்போ பெங்களூர் போய் அங்கே ட்ரைனிங் பண்ணி குழந்தைக்கு 9 மாதமாக இருக்கும்போது நான் ஷிச்சாங்க. வித்தின் 1 இயர் ஆகிட்டு அந்த விஷயம் எனக்கு இந்தியாவுக்கு எனக்கு மட்டும்தான் ஒரு கோல்டு மெடல் 400 மீட்டர், 800 சில்வர். அப்புறம் ரிலே விமன் ரிலே டீமு நமக்கு கோல்டு மெடல் வாங்கியது. அப்படியே கண்டினியூஸாக ஸ்போர்ட்ஸ் பண்ணியது சார். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த மாதிரி பண்ணியது நாங்கள் கூப்பிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நார்மலாக ஒரு ஃபேமிலியில் நீங்கள் இனியும் ஹெல்ப் பண்ணுங்க ஸ்போர்ட்ஸ் மேனே. தேங்க்யூ ஸோ மச்.